தேசிய அளவிலான இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு இம்மாதம் 3ஆம் தேதி நாடு முழுவதும் நடந்தது. சுமார் 22 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் தேர்வெழுதிய நிலையில் நடத்தப்பட்ட நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அதிர்ச்சிக்குரிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேலும் மறுதேர்வு விரைவில் நடத்தப்படும் எனவும் அறிவித்துள்ளது. இதில் அதிர்ச்சிக்குரியது என்னவென்றால், நடந்து முடிந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கு முக்கிய காரணம் நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்தது என்பதுதான். லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் நீண்ட நாட்களாக இரவு பகல் என்று படித்து எழுதிய தேர்வு திடீரென ரத்து செய்யப்படுகிறது என்றால் அதை எப்படி ஏற்க முடியும் என பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் என பல்வேறு தரப்புகளில் இருந்து கேள்விகள் எழுந்துள்ளது. அதற்கு பின்னணி காரணம் ராஜஸ்தானில் தேர்வுக்கு முன்பாகவே வினாத்தாள் கசிந்ததுதான். அது கண்டறியப்பட்டதை அடுத்துதான் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. தேர்வுக்கு சில நாட்களுக்கு முன்னதாகவே ராஜஸ்தானின் சிஹார் பகுதியில் இந்த வினாத்தாள் கசிந்துள்ளது. இது மாணவர்களிடம் 20,000 ரூபாய் முதல் 2 லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது உத்தேச வினாத்தாள் தொகுப்பு என்ற பெயரில் கைகளால் எழுதப்பட்ட 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் மே 3ஆம் தேதி நடந்த அசல் நீட் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளுடன் அப்படியே ஒத்துப்போயுள்ளது. 90 உயிரியல் கேள்விகளும் 45 வேதியியல் கேள்விகளும் அப்படியே அதில் இடம்பெற்று இருந்தது குறிப்பிடத்தக்கது. கூடவே தேர்வுக்கு 42 மணி நேரம் முன்பாக வாட்ஸ்அப் மூலம் ராஜஸ்தான் மற்றும் பிற வட மாநிலங்களில் மின்னல் வேகத்தில் பரவியதாகவும் கூறப்படுகிறது. அதில் உள்ள வினாக்களை மட்டும் படித்திருந்தால் நீட் தேர்வில் 600 மதிப்பெண்களை தாண்டி எடுத்திருக்க முடியும் என்ற செய்திகள் மேலும் அதிர்ச்சிக்குரியதாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு ஆபரேஷன் குழுவின் ADGP விஷால் பன்சால் தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தேர்வுக்கு சில வாரங்களுக்கு முன்பாக மாணவ மாணவிகளுக்கு 150 பக்கத்தில் 400 கேள்விகளுக்கும் PDF ஃபைல் அனுப்பப்பட்டதும் அதில் இருந்து 120 கேள்விகள் நீட் தேர்வு வினாத்தாளில் கேட்கப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. இந்த முறைகேடு தொடர்பாக மொத்தம் 45 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ADGP விஷால் பன்சால் தெரிவித்துள்ளார். தற்போது இது தொடர்பாக CBI விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில்தான் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நீட் தேர்வு வினாக்கள் கசிந்ததாக குற்றச்சாட்டு எழுவது இது முதல் முறை அல்ல. நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டு 10 ஆண்டுகள் ஆகும் நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் வினாத்தாள் கசிவது, விடைத்தாள்களை மதிப்பீடு செய்வதில் குளறுபடிகள், தேர்வில் ஆள்மாறாட்டம் என ஏதாவது ஒரு முறைகேடு நடப்பது வழக்கமாகிவிட்டது.